தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Presta Premium Women's Wear. Let your body love it. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. ஓவரால் எனக்கு பிளெயினாக தான் இருக்குது, ஒரு கண்கட்டி விட்டா மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வாழ்க்கையினுடைய அந்த ஒரு சாராம்சம் என்ன பர்பஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, அந்த பர்பஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையின் இலக்கை அடையிறதுக்கும் சரி, ஒரு முன்னுதாரணமான வழிகாட்டியான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு தேவைன்னா ராஜ அலங்காரம் முருகர். ஸோ முருகர்லேயே நிறைய அலங்காரங்கள் இருக்குது. இவங்களுக்கு ராஜ அலங்காரம் முருகர் இவங்க வந்து பள்ளி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த முருகர், திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகரை அவங்க வழிபடும் போது இவங்க வாழ்க்கையில் திருமண தடைகள் இருந்தாலும் சரி, இல்லை திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு மர்மமான விஷயங்கள், மாயையான விஷயங்கள், எதை நம்ப வேண்டாம், நம்புறது எல்லாம் வந்து கனவு மாதிரி போயிடுது, இந்த மாதிரி பிரச்சனை எது இருந்தாலும் இந்த முருகரை வழிபடும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த கோர்ட் கேஸ், பெரிய விதமான வழக்குகள் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த சிக்கல் சிங்கார வேலரை போய் பார்த்துட்டு வந்தால் எல்லாமே கிளியர் ஆகும். இது பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒன்று. சந்தன காப்பு அலங்கார முருகர். இந்த சந்தன காப்பு அலங்கார முருகர் வழிபாடு மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு நிலையான நிம்மதியையும் மன மாற்றத்தையும் வந்து கொடுக்கும். இந்த பழமுதிர் சோலை முருகரை வந்து அவங்க தரிசனம் பண்ணும்போது எவ்வளோ பெரிய சோதனை அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அந்த சோதனையெல்லாம் கடைசியில் சாதனையாக கண்டிப்பாக மாறும். அவங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடித்த முருகருக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொன்னா அது தைப்பூசம் தான். தைப்பூசத்தில் முருகர் நமக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத நம்மோடு முருகர் கார்ட்ஸ் மூலமாக பார்த்து சொல்வதற்காக டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். முருகருக்கான உகந்த நாள்களில் வந்து ரொம்பவும் விசேஷமான ஒரு நாள்னு சொல்லி தைப்பூசத்தை சொல்லலாம். இன்னொன்று, தமிழர்களினுடைய பண்பாட்டிலும் தைப்பூசத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி இடமே இருக்கு. இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை நம்பி வழிபடுகின்ற அந்த 12 ராசிக்காரர்களுக்கும் சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத முருகர் காட்சி மூலமா பார்த்துடலாமா மேம்? கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு செய்தின்றதை விட 12 ராசிக்காரர்களுக்கு, அதாவது இந்தந்த ராசிக்காரர்கள் இந்தந்த முருகரை வந்து வழிபடலாம், அது வழிபடுறதுனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு இதுவே முன்னாடி போட்ட அந்த முருகர் மெசேஜில் கேட்டிருந்தாங்க, ராசிக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றது. ஸோ அது இப்போ தைப்பூசத்துக்கு ஸ்பெஷலாக நம்ம வந்து சொல்ல போகிறோம். நிச்சயமா மேம். முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தியோடு சேர்த்து அவங்க வழிபட வேண்டிய முருகர் அப்படின்னா யார்? நிச்சயமாக பார்த்துடலாம். ஓம் முருகா, குருமுருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நீ நின்று காக்க. அரோகரா. இப்போ மேஷ ராசிக்கு முதல்ல போயிடலாம். மேஷ ராசி. ஸோ இவங்க வணங்கக்கூடிய முருகர் குன்னக்குடி முருகர், குன்னக்குடி சண்முகநாதர். இந்த முருகரை வழிபடுறதுனால இவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து வாழ்க்கை இப்போ பிளெயினாக போயிட்டுருக்கு, என்னோட இலக்கே என்னன்னு தெரியல, நான் இலக்கு எடுத்தாலும் அது சரி வர என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல, இப்போது ஓவரால் எனக்கு பிளெயினாக தான் இருக்குது, ஒரு கண்கட்டி விட்டா மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வாழ்க்கையினுடைய அந்த ஒரு சாராம்சம் என்ன பர்பஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, அந்த பர்பஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையின் இலக்கை அடையிறதுக்கும் சரி, ஒரு முன்னுதாரணமான வழிகாட்டியான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு தேவைன்னா இந்த குன்னக்குடி முருகரை அவங்க பிடிச்சிக்கிட்டா நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை இப்போ வந்து ஸ்தம்பித்து இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை ஒரு முன்னேற்றமான வாழ்க்கைக்கோ இல்லை அந்த இலக்குகளை அடையக்கூடிய ஒரு வெற்றி பாதைக்கான வாழ்க்கைக்கு வந்து கண்டிப்பாக அவங்கள இட்டு செல்லும். அப்படின்றதுனால குன்னக்குடி முருகரை இவங்க வந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு. நிச்சயமா மேம். அடுத்ததா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகர் சொல்கின்ற செய்தியோடு அவங்க வணங்க வேண்டிய முருகர் யார்? ஸோ ரிஷப ராசி இவங்க எந்த முருகரை வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது பழனி முருகர் வழிபடுறது இவங்களுக்கு ரொம்பவே சிறப்பு கொடுக்கும். அது என்னன்னா,
வாழ்க்கையில் ஒரு முறையாவதோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையாவதோ, சில பேருக்கு மாதம் மாதம் பழனிலாம் போயிட்டு வருவாங்க. இவங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி இத்தனை மாதத்துக்கு இத்தனை நாட்களுக்கு ஒரு முறை நான் பழனி வந்து போயிட்டு வந்துடணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பழனி போயிட்டு அந்த பழனி முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தால், மற்றபடி மற்ற நாளில் கோவில்களுக்கு முருகர் கோவிலுக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் பழனி முருகரை மட்டும் அப்பப்போ பார்த்துட்டு வந்துட்டா முருகர் இவங்களை சுற்றி சுற்றி வருவார். அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான நிறை குறைகள் இருந்தாலும் அதை முருகர் பூர்த்தி செய்வார். ஸோ முருகர் வந்து பழனிக்கு வந்து இவங்களை கூப்பிட்றாரு அடிக்கடிக்கு. ஸோ இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளிநாடுலேருந்து பார்க்குறேன், என்னால் பழனிக்கு போக முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக வருடத்துக்கு ஒரு முறையாவது நான் பழனி வந்துட்டு வரணும் அப்படின்னு முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டா நிச்சயமாக முருகர் வர வைப்பார். ஸோ பழனி முருகரை பிடிச்சிக்கிட்டா முருகரே உங்களை சுற்றி சுற்றி வருவார் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜ். கண்டிப்பாக மேம். இப்போ மிதுன ராசிக்காரர்கள் இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு வழிபட வேண்டிய முருகர், போக வேண்டிய கோயில் அப்படின்னா அது எது? மிதுன ராசி. ஸோ இவங்க வழிபட வேண்டிய முருகர் அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திர முருகர். நட்சத்திர முருகர் வந்து ஒரு சுயம்புவான முருகர், சின்ன முருகராக தான் இருப்பார். ஸோ இது வந்து நட்சத்திர முருகர் கோவில்ன்றது 27 நட்சத்திரக்காரர்களும் போயிட்டு அங்கே வழிபட்டு வேண்டும் போது அனுகூல ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன வேண்டுதல் வச்சாலும் அங்கே வந்து அது அவங்களுக்கு நடக்கும். இந்தந்த நட்சத்திரம் இல்லாமல் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவான ஒரு கோவில். ஸோ ஆனால் இவங்களுக்கு மிதுன ராசி இந்த நட்சத்திர கோவிலுக்கு போயிட்டு முருகரை சுயம்பு முருகரை தரிசனம் பண்ணும் போது இவங்க வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு அவங்களால கண்டிப்பாக போக முடியும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு பாதை வந்து உருவாகும். வீட்டில் இருந்தபடி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு முன்னேற்றத்திற்கான பாதை நிச்சயமாக உருவாகும். ஸோ இவங்க இந்த முருகரை பிடிச்சிக்கிட்டா வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகமாக இருக்கும் அப்படின்றது இவங்களுக்கான ஒரு மெசேஜ். கண்டிப்பாக மேம். அடுத்ததா கடக ராசிக்காரர்கள் இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு வணங்க வேண்டிய முருகர், போக வேண்டிய கோயில் அப்படின்னா அது எந்த கோயில்? ஸோ கடக ராசி இவங்களுக்கான முருகர் ராஜ அலங்கார முருகர். ஸோ முருகர்லேயே நிறைய அலங்காரங்கள் இருக்குது. இவங்களுக்கு ராஜ அலங்கார முருகர் இவங்க வந்து அவரை ஃபாலோ பண்ணும் போது இவங்களுக்கு தேவையான அந்த வாழ்க்கை, இவங்க வந்து எதுவுமே பெரிய அளவில் வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற போதோ இல்லை பெரிய அளவிலான வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்ற போதும் ஸோ இந்த ராஜ அலங்கார முருகரை பிடிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பெரிய வாழ்க்கை கிடைக்கும். மற்றபடி மற்ற அவதார முருகர்களை இவங்க வணங்கினா கூட எல்லா விஷயங்களும் நடக்கும். ஆனால் பெரிய அளவில் எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ராஜ வாழ்க்கை வாழணும், அதற்கு ஈக்குவலான விஷயம் நடக்கணும்னா ராஜ அலங்காரம் முருகர் மட்டும்தான் அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் கருணையோடையும் அன்போடையும் இருக்கிறதும் இந்த ராஜ அலங்காரம் முருகரை அவங்களால கவர்ந்து இழுக்க முடியும். ஸோ கூடிய சீக்கிரம் அப்போது இவர் வழிபடும் போது இவங்களுக்கான பெரிய விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக மேம். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு ஊரோடு முருகர் வந்தார். இவங்களுக்கு பொதுவாக ராஜ அலங்காரத்தில் மட்டும் முருகர் வந்துட்டார். இவங்களுக்கும் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோயில் சொல்ல முடியுமா? கடகம் அதாவது ராஜ அலங்காரம் முருகர்ன்றதே நிறைய கோவிலில் ராஜ அலங்காரம் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பழனியில் பண்ணுவாங்க, திருச்செந்தூர் ஒரு சில இடங்களில் தான் பண்ணுவாங்க. அப்போ இதுவே வந்து ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. அப்போ எந்தெந்த இடங்களில் ராஜ அலங்காரம் இருக்கோ ஒரு சில பேருக்கு ஒரு சில கோவில் தான் கனெக்ட் ஆகும். எந்த கோவிலில் ராஜ அலங்காரம் பண்ணுறாங்களோ எந்த கோவில் இவங்களுக்கு கனெக்டாக இருக்கோ கடகராசியில் இருக்கவங்க அந்த கோவிலில் எடுத்துக்கிட்டு பிரதான கோயிலாக எடுத்துகிட்டு அவங்க தாராளமாக போகலாம். கண்டிப்பாக மேம். அடுத்ததா சிம்ம ராசிக்காரங்க இந்த தைப்பூச திருநாளன்று வணங்க வேண்டிய முருகர், போக வேண்டிய கோயில் அப்படின்னா அது எந்த கோவில்? சிம்ம ராசி. ஸோ இவங்க வணங்க வேண்டிய முருகர் அப்படின்னு பார்க்கும்போது கல்யாண கோல முருகர். இதுக்கு வந்து உதாரணம் சொல்லணும்னா வள்ளிமலை முருகரை வந்து அவங்க வழிபடலாம். ஸோ வள்ளிக்கும் முருகருக்கும் திருமணமான அது ஸ்தலம் வேலூர் பக்கத்தில் இருக்க வள்ளி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த முருகர், திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகரை அவங்க வழிபடும் போது இவங்க வாழ்க்கையில் திருமண தடைகள் இருந்தாலும் சரி இல்லை திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்து நல்ல சூழல் அமையணும் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக இந்த முருகரை வணங்கும் போது இவங்களுக்கு எல்லாமே சரியானதாக மாறும். அப்படி அது சரியாயிடுச்சுன்னா மற்ற விஷயங்கள் வெளி உலக வாழ்க்கையும் சரியானதாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த வள்ளி கோயில் முருகரை அவங்க பிடிச்சிக்கிட்டா நல்லது. நிச்சயமா மேம். அப்போ சிம்மராசிக்காரங்க வள்ளிமலை முருகரை போய் தரிசிச்சுட்டு வர அவங்க வாழ்க்கையில் ஏற்றம் உருவாகும். மேம் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு அவங்க வணங்க வேண்டிய முருகர், போக வேண்டிய கோயில் அப்படின்னா அது எந்த கோவில்? கன்னி ராசி. ஸோ இவங்க வணங்க வேண்டிய முருகர் அப்படின்னு பார்க்கும்போது கொல்லிமலை சுப்பிரமணியர், கொல்லிமலை முருகர் தான். ஸோ இந்த முருகரை அவங்க வணங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் புரியாத புதிராக இருக்கும்.
ஸோ அந்த புரியாத புதிர்கள், அந்த முடிச்சுகள் அவிழாமல் இருக்கிறதுனால கூட நிறைய பேரால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் ஒரு சூழலில் இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு மர்மமான விஷயங்கள், மாயையான விஷயங்கள், எதை நம்புறது நம்ப வேண்டாம், நம்புறது எல்லாம் கனவு மாதிரி போயிடுது, இந்த மாதிரி பிரச்சனை எது இருந்தாலும் இந்த முருகரை வழிபடும் போது இது எல்லாமே அவங்க மனதாலேயே அவங்களுக்கு எல்லா விதமான கிளாரிட்டியும் கிடைச்சிடும். ஸோ இப்போ இவங்க கொல்லிமலை சுப்பிரமணியர் பிடிச்சிக்கிட்டா இவங்களோட வாழ்க்கையில் இனிமேல் எந்த இது மாதிரியான இக்கட்டான மர்மமான விஷயங்கள்லாம் புதஞ்சி இருக்காது அப்படின்றது உங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக மேம். இப்போ துலாம் ராசிக்காரங்க இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு வணங்க வேண்டிய முருகர், போக வேண்டிய கோயில் அப்படின்னா அது எந்த கோயில்? துலாம் ராசி. ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான முருகர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சிக்கல் சிங்காரவேலர். ஸோ இந்த கோவிலே நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு நிறைய போனது கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த கோர்ட் கேஸ், பெரிய விதமான வழக்குகள் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த சிக்கல் சிங்காரவேலரை போய் பார்த்துட்டு வந்தால் எல்லாமே கிளியர் ஆகும். இது பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒன்று. இப்போ அதுவும் எஸ்பெஷலி இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த சிக்கல் சிங்காரவேலரை போய் பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, வெளியவும் வர முடியாமல் அதுக்குள்ளவும் இருக்க முடியாமல் எந்த ஒரு முடிவுகள் கன்க்ளூஷனும் கிடைக்காம இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சிக்கல்களாக இருந்தாலும் இங்கே போயிட்டு இந்த முருகரை தரிசனம் பண்ணால் நிச்சயமாக அந்த சிக்கல்லாம் ரிலீஃப் ஆகிடுவாங்க. இது ரிலீஃப் ஆகிட்டாலே அவங்க பெரிய ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இப்போது இவங்களுக்கு இந்த நொடி அதுதான் வேணுன்ற போது அப்போது சிக்கல் சிங்காரவேலரை இவங்க வழிபடணும் அப்படின்றது உங்களுக்கான ஒரு மெசேஜாக வருது. கண்டிப்பாக மேம். விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய முருகர், போக வேண்டிய கோயில் அப்படின்னா அது எது? ஸோ விருச்சிக ராசி இவங்க வணங்க வேண்டிய முருகர் அப்படின்னு பார்க்கும்போது பத்துமலை கந்தசுவாமி. ஸோ மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை கந்தசுவாமி தான் சொல்கிறேன். அங்கே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இங்கே இருக்கிறவங்களுக்கு போக முடியாதவங்க அவங்க இங்கே இருந்தபடியே அந்த கந்தசாமி பத்துமலை கந்தசாமியை தாராளமாக வழிபடலாம். இங்கே திருப்பூரூர்லேயும் கந்தசாமி இருக்குது, இங்கே கந்தக்கோட்டிலும் கந்தசாமி இருக்கார். ஸோ இங்கே இருக்க கந்தசாமியை கூட தாராளமாக வழிபடலாம். இந்த கந்தசாமியை அவங்க பிடிச்சிக்கும் போது இவங்க உலகத்தில் இருக்க எந்த மூலை முறுக்குக்கு போனாலும் சரி, முருகர் கோவிலே இல்லாத ஊருக்கோ நாடுகளுக்கோ போனாலும் சரி, முருகருடைய அனுகிரகம் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். முருகரை எந்த வகையிலையாவது அவருடைய கனெக்டிவிட்டியை அவங்களால உணர முடியும். ஸோ இது கிடைச்சிட்டாலே போதும், வேறு எந்த சப்போர்ட்டும் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே துளிர் விட்டுரும். ஸோ அதற்கு இந்த கந்தசுவாமியை பிடிச்சிக்கிட்டா எல்லாமே நம்பிக்கைக்குரியதாக மாற ஆரம்பிக்கும் வாழ்க்கையில். கண்டிப்பாக மேம். அடுத்ததா தனுஷு ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய முருகர், போக வேண்டிய கோயில் அப்படின்னா அது எந்த கோயில்? தனுசு ராசி. தனுசு ராசி போக வேண்டிய கோவில், முருகர் கோவில் பார்க்கும்போது பழனி. அதுலேயும் பழனியில் நிறைய அலங்கார முருகர்கள் தரிசனம் செய்யலாம். ஆனால் இவங்களுக்கு ஆண்டிக்கோல முருகர் அங்கே பிரதானமாக இருக்கிறது யார், அவரை மட்டும்தான் வழிபடணும். ஆண்டிக்கோல முருகர் வழிபாடு பழனியில் போய் செய்கிறது இவங்களுக்கு. அவர் ஆண்டிக்கோலத்தில் இருந்தாலும் இவங்க என்ன வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆண்டிக்கோல முருகர் இவங்களுக்கு அதை வரமாக கொடுப்பாரு. ஸோ அப்போ எப்பேற்பட்ட வாழ்க்கை, என்ன மாதிரியான ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை வேணும்னாலும் சரி, இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கணும்னாலும் சரி, உடல்நல பிரச்சனை இருக்குது, உடல் ரீதியாக தான் நான் நிறைய விஷயங்களை இழந்திருக்கேன், அதற்குரிய அந்த மருத்துவ செலவுகள் இப்படிலாம். ஸோ என் ஃபேமிலியில் இருக்கவங்க ஒருத்தவங்க உடல் ரீதியாக ஒரு நோயிலேருந்து விடுபடணும் அப்படின்னாலும் சரி, இந்த ஆண்டிக்கோல முருகரை அவங்க போய் தரிசனம் பண்ணும்போது கண்டிப்பாக நோயிலேருந்தும் விடுபட முடியும், வாழ்க்கையில் முடங்கி கிடந்த வாழ்க்கையும் துளிர் விடும். ஸோ விட்ட இடத்துல இருந்து பிடிக்க முடியும். நிச்சயமா மேம். இப்போ மகர ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய முருகர், ஒரு தடையாவது போயிட்டு வர வேண்டிய முருகர் கோயில் அப்படின்னா அது எந்த கோவில்? மகர ராசி. இவங்களுக்கும் இந்த கோவில் தான் போகணும் அப்படின்னு இல்லாமல் எந்த கோவிலுக்கு வேணாலும் போய் முருகர் தரிசனம் பண்ணலாம். ஆனால் ஒரு அலங்கார முருகர் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ சந்தன காப்பு அலங்கார முருகர், இந்த சந்தன காப்பு அலங்கார முருகர் வழிபாடு மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு நிலையான நிம்மதியையும் மன மாற்றத்தையும் கொடுக்கும். இவங்களுக்கு என்னதான் வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சாலும் மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் பழைய விஷயங்களை நினச்சிக்கிட்டு நிறைய பேருக்கு கடந்த கால வாழ்க்கையினுடைய அந்த வடுக்கள் இருக்கும். அது இப்போ நிகழ்காலத்தை ரொம்ப பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயும் விடுபடணும் அப்படின்னா இவங்க சந்தன காப்பு அலங்கார முருகரை அடிக்கடி தரிசனம் பண்ணணும், வழிபடணும். பக்கத்தில் இருக்க கோவில்களில் நம்ம விசாரித்து கூட வச்சுக்கலாம் எப்பப்பெல்லாம் சந்தன காப்பு நடக்கும் அப்படின்றது. ஸோ அப்படி விசாரிச்சுட்டு அவங்க போயிட்டு அந்த சந்தன காப்பு முருகரை தரிசனம் பண்ணணும்.
அந்த சந்தனம் கிடைச்சாலும் வாங்கி டெய்லி அவங்க வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை செஞ்சாலே போதும், வாழ்க்கையில் பரிபூர்ணமான நிம்மதி அவங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா மேம். இப்போ கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய முருகர், போக வேண்டிய கோயில் அப்படின்னா அது எந்த கோயில்? கும்பராசி இவங்க வழிபட வேண்டிய முருகர் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது பழமுதிர்ச்சோலை முருகர். இந்த பழமுதிர்ச்சோலை முருகரை வந்து அவங்க தரிசனம் பண்ணும்போது எவ்வளோ பெரிய சோதனை அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அந்த சோதனையெல்லாம் கடைசியில் சாதனையாக கண்டிப்பாக மாறும். அவங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க, பரவாயில்ல இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் இவ்வளோ ஒரு நல்லது நடந்திருக்கு, அதுக்காக தான் அந்த கஷ்டம் அப்படின்றது அவங்க அதுலேயும் திருப்தி அடைவாங்க. ஸோ அப்போ அந்த இப்போ வந்து வாழ்க்கையில் சோதனை மட்டும்தான் இருக்குது, அதனுடைய அவுட்கம் கிடைக்கல, எதுவும் வந்து நல்லது நடக்கலைன்னு நினைக்கிற எல்லாருக்குமே, அதாவது இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய எல்லாருமே பழமுதிர்ச்சோலை முருகரை இறுக பிடிச்சிக்கிட்டா நிச்சயமாக அவங்களுடைய எல்லா விதமான வாழ்நாளில் வரக்கூடிய சோதனைகள் கண்டிப்பாக இறுதியில் சாதனையாக தான் மாறும். கண்டிப்பாக மேம். இப்போ நிறைவா மீன ராசிக்காரர்கள் இந்த 2026 தைப்பூச திருநாள் அன்னைக்கு போக வேண்டிய கோயில், வணங்க வேண்டிய முருகர் அப்படின்னா அது யார்? மீனராசி இவங்க வணங்க வேண்டிய முருகர், போக வேண்டிய கோவில் பார்க்கும்போது சுவாமிமலை முருகர். ஸோ இந்த சுவாமிமலை முருகரை அவங்க தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக கட்டாயம் இருக்குது. எப்போது இவங்க சுவாமிமலை முருகரை போய் பார்த்துட்டு வராங்களோ, நான் அடிக்கடி சுவாமிமலை முருகரை போய் பார்ப்பேங்க அப்படின்னாலும் சரி, ஆனால் அடிக்கடி பார்க்குறவங்க இது வரைக்கும் முருகரை எப்படி பார்த்துருப்பாங்க தெரியாது. ஆனால் இனிமே சுவாமிமலை முருகரை ஒரு குரு ஸ்தானத்தில் அவங்க பார்க்கணும். போகாதவங்களும் ஒரு குரு, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு உண்மையான நல்ல குரு வேணும், வாழ்க்கையை மென்மேலும் மெருகேற்றக்கூடிய ஒரு குரு வேணும் அப்படின்னா இந்த சுவாமிமலை முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல குரு வழிகாட்டி நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து கிடைப்பாங்க. அப்படி கிடைச்சிருந்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அந்த குருவினுடைய ஆசீர்வாதமும் குருவினுடைய வழிகாட்டுதலும் இவங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றத்துக்கோ பெரிய இலக்குக்கோ கொண்டு போகணும்னா சுவாமிமலை முருகர் தரிசனம் இவங்க செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜாக வருது. பொதுவாக இந்த 2026ஆம் ஆண்டினுடைய தைப்பூச திருநாள் அன்னைக்கு மக்கள் எல்லாரும் அந்த முருகப்பெருமானை எப்படி வழிபடலாம்? ஸோ தைப்பூசம்னாலே பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை வந்து பார்க்கணும். அது பழனி மலையிலேருந்து பார்க்கறது தான் ரொம்ப விசேஷமே. தைப்பூசம்னாலே பழனி, வேல் பூஜை இப்படிலாம் வந்துடும், காவடி ஆட்டம் எல்லாமே. ஸோ அதுதான் ரொம்ப விசேஷம். அங்கே போனாலே, பழனி மலைக்கு நம்ம போயிட்டாலே அது விசேஷமானது தான். அங்கேருந்து நட்சத்திரத்தை பார்க்கணும், பார்த்துட்டா முருகரே நம்ம பார்த்தா மாதிரி ஒரு ஐதீகம். ஸோ அதுதான் விஷயம். அங்கே போக முடியாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இங்கே வீட்டில் இருந்தபடியே அந்த காலையில் வரும் அந்த நட்சத்திரம், அப்படியே மனசில் அந்த நட்சத்திரத்தை நினச்சிக்கிட்டு வீட்டில் முருகர் திருவுருவ படமோ திருவுருவ சிலைகளுக்கு முன்னாடியோ ஒரு விளக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு, ஒன்றும் இல்லை, ஒரு பால், பனங்கற்கண்டு, தேன், ஏலக்காய், பச்சை கற்பூரம் கொஞ்சம், இதை நல்லா போட்டு சுண்டை காய்ச்சணும். காய்ச்சி முருகருக்கு வைக்கணும். முருகருக்கு ரொம்ப பிடிச்ச பானகமே அதுதான். அதை வச்சு என்ன வேணாலும் நம்ம வேண்டிக்கலாம், கண்டிப்பாக அது நடக்கும். அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே அது நடக்கும். அது நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியங்களும் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஸோ போக முடியாதவங்க இதை தாராளமாக செய்யலாம். போக முடிகிறவங்க அங்கே போயிட்டு அந்த பூச நட்சத்திரத்தை பார்த்துட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே குடும்பத்தோட அவங்களுக்கு அடுத்த வருடம் வேற மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கும். நிச்சயமா மேம். தைப்பூச திருநாள் அன்னைக்கு இந்த முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தி என்ன, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் போக வேண்டிய கோயில், வணங்க வேண்டிய முருகர் அலங்காரம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இந்த தைப்பூசம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களின் வாழ்வை மாற்றுகின்ற தைப்பூசமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி நன்றி. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Presta Premium Women's Wear. Let your body love it. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை, சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை.